ஓகே, வணக்கம். நான் டாக்டர் ராஜீவ். நான் இப்பொழுது பதில் வைத்தியராக சாவச்சேரி வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். இன்று டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதற்குரிய கையொப்பங்களை இட்டு, அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தகத்திலே அந்த விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்தியாட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறிட்டார். தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாதென்றும், தான் மத்திய அமைச்சரை சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். நான் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அவர் பார்வையிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் வைத்தியசாலை பணிகள் வழமை போல நடைபெற்று வருகிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளர்கள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள். அதே போல வைத்தியர்களும் வளமையான செயற்பாடுகள், மற்ற உத்தியோகத்தர்களும் வளமையான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான கலந்துரையாடலும் அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். எந்தவித பிரச்சனைகளுமின்றி வைத்தியசாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. மின்பிறப்பாக்கியினுடைய அளவு காணான்னு சொல்லி வைத்தியர் குற்றச்சாட்டு இப்போ வந்ததோ, அதாவது இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின் பிறப்பாக்கி தற்காலிகமானது. இப்பொழுது இருக்கின்ற ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ நாங்கள் என்னென்ன அங்கே இயக்கம் செய்கிறோமோ அது எங்களுடைய மின் பொறியியலாளரின் சிபார்சின் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த 150 கிலோவாட் இதை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது நாங்கள் நேற்று பூரணமாக பவக்கற்றிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அதை நாங்கள் இயக்கியிருந்தோம். எங்களுடைய சகல பணிகளையும் அந்த மின்பிறப்பாக்கியை கொண்டு செய்யக்கூடியதாக இருந்தது. எனவே அதில் கிடக்கின்ற பவர் போதுமானதாக இருக்கிறது. இப்போது சாவச்சேரி இன்றைக்கு இந்திய நேற்றோட என்னுடைய லீவு முடியுது. ஒரு கிழமை லீவ் போட்டிருக்கேன். அதாவது திங்கட்கிழமை 8ஆம் தேதி நினைக்கிறேன். 8ஆம் தேதி மெடிக்கல் லீவும், மிச்சம் 3 நாளும் லீவும் போட்டிருக்கேன். மிச்சம் 4 நாள் லீவு போட்டிருக்கேன். நான் சனியாரோட சேர்த்து என் லீவு சண்டையோட முடியுது. இன்றைக்கு அந்த லீவ் எழுத தானே வேணும். அந்த நேரம் புத்தகங்களோட இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை நான் போய்க்கலாம். இந்த லீவ் எழுதினான். மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தா சைன் பண்ணினான். நான் இப்போ டாக்டர் அஜீவை டிஸ்டர்ப் பண்ணியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்தேன். அப்படி அதுக்கு நான் வரையிலையா. அப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே. நான் தான் இப்போ ப்ரொமினஸ். ஆனால் ரஜீவன் எனக்கு அந்த வேலையை செய்து தர மாட்டோம். சந்தோஷம் தான். அதில் போய் வடிவை சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துக்குமே வடிவாள மேல்மாடியிலேருந்து வடிவை பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ என்ன வரையிலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லிடாது. மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றே நடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் மீடியாக்கார் போகிறதுல இருந்தால் எல்லாமே இருக்குது. நீங்கள் வைத்தியர் அடித்தாருன்னு போட்டு விட்டீங்கன்னா இப்போ இந்த சனமொழியிலேருந்து ஆக்களுக்கு அடிக்க வருவீங்க. அப்போ ஜோதிச்சு வடிவாக போடுங்க. இந்த இதில் கட் பண்ணி போடுங்க வடிவாக. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுக்கு மேலேயும் காய்ச்சிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ கேட்டால் அதாவது எந்த பேர்லேயே ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி 2 சிங்கள கடிதம் காட்டினது எனக்கு அது வாசிக்கல. அது நான் சிங்கள நல்லா காய்ப்பேன் வாசிக்கல. அது மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்குது. அதில் ரஜீவை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பனாப்பட்டி சேர்ந்த சார் தான் சைன் பண்ணியிருக்காரு. அங்கே SGD செக்ரட்டரின்னு போட்டிருக்கேன். அப்போ நான் அவர்கிட்ட செக்ரட்டரியை கேட்டேன். என்னோட ஃபுல் அதை அவர் தான் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்னா எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் சைன் பண்ண இல்லாது. அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டேன். அவர் சைன் பண்ணல என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன். நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற முதல் லெட்டர் டிஃபெக்ட்ஸ் அடிச்சான்னு சொல்லி கூட எனக்கு தெரியும் தானே. இப்போ அவர் டிஃபெக்ட்ஸ் அடித்து செய்ததுலேருந்து இங்கேருந்து என்ன விதத்தினிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் பிரச்சனை வர மாட்டாலும் என்ன சைன் பண்ணல. இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரையணும். இப்போ மினிஸ்ட்ரியிலேருந்து வரையணும். அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க. தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம். என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். அந்த ஆக்ஷன்கள் ஈடுபடும். மற்றது வடிவம் ஒன்று விளங்கிக்கொள்ள இது என்ன சுற்றின போராட்டம் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி எங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரணமாக இவ தாங்களாகவே போய் கத்தி குளறி அங்கே போய் நின்று கொண்டு 3 நாள் இப்போ எல்லாருமே சட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிட்டோம். என்னென்றால் இப்போ நான் இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் தரது தானே. அது ஈ கோர்ட்டின் படி
அடி பிழை. ஆனால் எங்களோட கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது, அதாவது இப்போ அரசியல் ஜாப்பின் படி என்னுடைய கருத்து சுதந்திரம் இருக்குது. அப்போ நான் மயில்பாலசிட்ட கேட்டேன்னா நான் சொன்னால் ஈக்குவட்டி படி பிள்ளை ஆக்ஷன் எடுப்பேன். நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுங்க, அவைக்கும் செய்து. இப்போ 40-50 டாக்டர்ஸ் இல்லாமல் போயிடும். இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் மொழி கொண்டிருக்கேன் எனக்கு அந்த செந்தூரன்டாக்கா அந்த 5 எழுதி கொண்டிருக்கேன் தாங்களும் படித்த மாதிரி. அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும். அம்மா பட கேட்டுனா நான் இதை களியமாளி தாரங்கனோட இல்லை இந்த வழக்கில் இப்படியே வருஷக்கணக்காக ஈடுபடும். பட் எங்கள் பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்டுற நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர். அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னபடியே நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் அடித்தேன். நான் அவ்வளோதான் செய்யணும். சாவச்சேரி வைத்தியசாலை அவரான சம்பவம் நடந்துட்டு. ஓ அப்போ எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன், சனத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், சனமே இல்லாமல் சொல்லியிருக்கு தானே. இப்போ எல்லாம் நீங்கள் லீவில் போனது பிறகு இப்போ வரைக்கும் ஏதாவது மாற்றங்கள் தென்படுறது? 20 நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை நின்று படம் எடுத்து போட்டிருக்கணும். சந்தோஷம் தானே. இப்போ இப்படி தானே. இப்போ நீங்கள் எனக்கடா இந்த ஹாஸ்பிட்டல் மாறணும் இல்லை, நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு இல்லை. அதாவது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்களா, மீடியா தானே. இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நாங்கள் கூட எழுது நாங்கள் அந்த சேவையை தொடங்கிட்டோம். இந்த சேவை சனம் இங்கே நம்பி வரும். அதை தான் நான் செய்தேன் நான் ஃபேஸ்புக்கில். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்றும் எழுதுறேன். அந்த சாப்பாடை மாற்றினா நீ என்ன மாதிரி இப்போ அந்த பில்டிங் என்ன மாற்றிட்டு இப்போ அவசரமாக ஓட்டண்டுக்கு வந்து இல்னஸ் ஃபோட்டோ கொண்டு போயினோம். இது தியேட்டர் திறக்க போயினோம்னா நான் திறந்து ஒரு விளமைகளை திறந்துருக்கோம். அதுங்களே விளங்கணும். தியேட்டர் திறங்குறேன். நான் 5ஆம் தேதி இருக்கிற தியேட்டர் இன்னும் திறக்கல தானே. நீங்கள் அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு ஆள் கரண்டில் வந்து மச்சில் வந்து நோபல் போட்ட மாதிரி 3 அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சுக்கிடாது. இந்த மேட்சில் அது விளையாடைகளில் வடிவாக விளையாடணும். 3 அலாப்பம் வந்து போட்டு கரம்போர்டில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் படாண்டு அடிச்சு விட்டு போன மாதிரி அலாப்பி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சிருக்கு. வடிவாக விளையாடணும். அந்த ஜென்ரேட்டரில் அதுக்கு பவர் கொடுக்குற பவர் சப்ளை காணாது. இப்போ அதில் கொடுக்கல ஜோதிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன். ஒன்றுமே இல்லை இடத்துக்கு அது நல்லது தானே. இப்போ அது நான் வரவேற்கிறேன். நாளைக்கு மத்திய அமைச்சின் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு மாற்றம் ஒன்று தந்தால் வடக்கில் பேசுங்களா இல்லாட்டி எனக்கு நேற்று கேட்டவை பேராதனே சூப்பர் அவரை நான் பிடிச்சிட்டு கைனோடு என்ன கேட்டவை நேற்று பேராதனை வைத்தியசாலையில் டிப்யூட்டி டைரக்டர் எடுக்க சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் பெறணும். இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் இல்லாமல் நான் போய் 2 ஹாஸ்பிட்டலையுமே நடி இருக்கிறது. அப்போ இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதத்தை தாங்கன்னு சொன்னால் தெரியல. ஒரு கிலோ கேட்டு பார்த்தா தெரியல. அதுக்குரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் அவர் தொழிச்சிருந்தோம். என்றால் அதுகளை கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்தேன் சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அதெல்லாம் தெரியல தரமாட்டணும்னு நினைக்கிறேன் நான். பட் எனக்கு ரஜீவை குழப்பக்கூடாதுக்காண்டி விட்டுருக்கேன் நான். மற்ற எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜி வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த வேலையை சந்தோஷம் தானே இடாது. சரி. மற்றது மணிதீபன் நினைக்கிறேன். மணிதீபன் இளங்கோவன் எல்லாருக்கும் எதிராக சேம் ஒரே சட்டம் எல்லாரும் சட்டம் சமம் தானே. இப்போ எல்லாருக்கும் ஈகோர்ட்டில் இன்கொயரிஸ் போகும். அப்போ நீ அவள் கொடுக்குற பதிலில் தான் போகும். ஆனால் இதே என்னால் மாற்றிடும். அதாவது வந்து இப்போ நான் ஓமன்ட்டு சொன்னால் இந்த விஷயத்த மாற்றலாம். பட் அவை அதுக்கு ரங்கி வரினம் இல்லை. இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணுன்றான் என் விருப்பம். பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து ஆனாலும் வேலை செய்யலாது. இனி அதை அவையை பொறுத்தது. நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கூட கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டரி சைன் பண்ணியிருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னால் வச்சு தரைக்கிற நான் அக்செப்ட் பண்ண தானே வேணும். அது ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும். நான் எந்த கேள்வியெல்லாம் ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும்ன்றது. அதாவது சும்மா அவள்கிட்ட கொடுத்துவிட்டு அப்படி தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டேன்னு சொல்லி அதே சரி ஒஃபிஷியலாக நான் விலைக்கிலே அவர் எடுத்து வச்சு பயத்தலாம் இந்த கடிதத்தை காட்டுறது. எனக்கு டாக்டர் ரஜீவில் ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பாவம் எல்லாருக்கும் மாதம் தானே 2-3 நாளைக்கு இருக்கிறேன் மெஸ்ஸாக ஹாஸ்பிட்டல் நடத்திட்டும் நான் இங்கே விதைச்சி வச்சிருக்கிறேன்னு அறுவடை செய்யலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டதுன்ற 2 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுட்டு ஆல்ரெடியாக. அதாவது நான் செக்ரட்டரியோட கை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவை ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆளணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே 2 மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் ஆல்ரெடின்னு சொல்லி. அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்ற பொறுத்து தான் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மாதிரி அடிங்க கொண்டிருக்கீங்கன்னா நான் வந்துடுவேன் சனம் பாபாண்டு எழுதி கொண்டு இருக்குது. அதான் உண்மை. நான் என்ன முடிவெடுக்க போனால் வேறு கடித பொறுத்து தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் செய்யிட்டேன். சாவச்சேரி என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரனுங்க தெரியும், பிபிசிக்கும் தெரியும் சாவச்சேரி எங்கே இருக்குன்னு சொல்லி. அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் ஆக்குறாங்க இந்த வேலை. அப்படியே இலங்கையில் ஒரு மாதமாக போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிடும். அதில் இலங்கை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும். வைத்திய பணிப்புறக்கணிப்பு போராட்டம் செய்ய திருப்பியுமா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சனம் அடிக்கிறதுக்காண்டு தெரியுது. இன்னும் எனக்கு விளங்கிறது ஒரு விளங்கணும் பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். நாய் பூனைகளுக்கு இல்லை தானே. அப்போ நாங்கள் பொதுமக்கள்கிட்ட மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் நின்று பொதுமக்களுக்கு எதிராக இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில் என்ன வேறு என்றால் ரோஷாந்தன் ஒரு கார்டியோலஜி சர்ஜன் இளம்படியல் வந்து உடலுறவு கொண்டு போட்டு தங்கச்சிமாரை கூட்டி கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு எண்ணில் வாரம் கூட பார்ப்போம் என்று. அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி அப்படி எழுதியக்க பொதுமக்களோட என்ன முரண்டுபடுவினோ எனக்கு அது விளங்கியில் ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு. இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடியில் நிற்கிறது பார்க்குறீங்க தானே எல்லாம் தூங்கிக்கணும் இனி வீட்டுங்க
அந்த அந்த அதை பேரம் வந்து பின்னுக்கு செட்டியில் இதில் தான் நான் பார்த்தேன். இதில் தான் க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாம் வடிவாக பெயிண்ட் அடிக்கணும், அதில் எல்லாம் வடிவாக பேஷண்ட் இருக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும். அதைத்தான் நான் ஆசைப்பட்டேன். நான் அதே நேரம் கல்லறைகளையும் அனுமதிக்கல. இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேலே வேறு மேலே எல்லாத்தையும் அனுமதிக்கிறா தான் இந்த இது.